இன்றைய காதல் என்ன சொல்லுது? நீ என்னை சந்தோஷப்படுத்தினால் நான் உன்னை காதலிப்பேன். நீ என்னை புரிந்து கொண்டால் நான் உன்னுடன் இருப்பேன். நீ மாறினால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனா இந்த காதல் கண்டிஷன்ஸோட வருது. கண்டிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா லவ்வும் சேஞ்ச் ஆகுது. வேதாகமம் சொல்ற காதல் வேற மாதிரி. 1 கொரிந்தியர் 13 சொல்லுது, அன்பு நீண்ட நிதானம் உடையது, அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு தன்னை தேடாது. காய்கறிகளை நறுக்கி முடிச்சிட்டேன். நல்லா இருக்கு, நான் கழுவிட்டேன். நன்றி. இன்னும் கொஞ்சம் உதவி? எப்போ? இங்க சொல்றது ஃபீலிங் இல்ல, இது ஒரு கமிட்மெண்ட். உலக காதல் ஐ லவ் யூ பிகாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. நான் உன்னை காதலிக்கிறேன் ஏனா அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுவே தேவனுடைய காதல் ஐ லவ் யூ இன்ஸ்பைட் ஆஃப், நீ எப்படி இருந்தாலும் உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்றாரு. நாம் தவறுகள் செய்தாலும், நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் இயேசு சிலுவையில் நமக்காக உயிர் கொடுத்தார். அதுதான் கவனன்ட் லவ். இன்று பல ரிலேஷன்ஷிப்கள் உடைந்து போகுது. ஏன் தெரியுமா? ஃபீலிங்ஸ் ஆரம்பிக்கிறது, ஆனால் சாக்ரிஃபைஸ் இல்லை. லவ் இஸ் நாட் பட்டர்ஃப்ளைஸ். Love is choosing the same person again, even on hard days. Lord, we thank you for bringing us together in faith. And for the love that binds us in your grace. நீங்க இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சிங்கிளா இருந்தாலும் ஒரு கேள்வி கேளுங்க. நான் பெற நினைக்கிறேனா அல்லது கொடுக்க தயாரா இருக்கேனா? இன்று உன்னை யாரும் நேசிக்கவில்லை என்று நினைக்கிறையா? ஒரு உண்மை என்னன்னா, 2000 வருடங்களுக்கு முன் ஒருவர் உன் பெயரை கண்டு உன் பாவங்களையும் கண்டு இன்னும் உன்னை தேர்ந்தெடுத்தார். அவர் பெயர் இயேசு. இந்த February 14th ஃப்ளவர்ஸை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஃபர்கிவ்னஸ், கமிட்மெண்ட், ப்ரேயர். உண்மையான காதல் ஃபீலிங்ஸை கூட ஆரம்பிக்கலாம், ஆனால் அது ஃபெய்த்தில் தான் முடியும். நம்பிக்கையில் மட்டும்தான் நிலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு அர்த்தமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரூ லவ் இஸ் சாக்ரிஃபைஸ். ஆண்டவர் எப்போதும் உங்களுக்காக இருக்கிறார். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமென். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.